அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க. வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க. உங்க அண்ணன் ராமசுவாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 5 ரூபாய். 50 ரூபாயா வச்சுக்கோங்க. கடைக்கு என்ன பேர் வச்சீங்க? பத்தல் பத்தல். இதோ வந்துட்டேன். இங்க வா. ஆமா, நம்ம புதுசா கடை திறந்திருக்கிறது ஊர்க்கான பயலுக்கு தெரியுமா? ஒரு பயல மறக்கானோ? நானும் அதே தான் அப்ப பிடிச்சு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணும்னே. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டுருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இருக்குண்ணே. இந்த ஐடியாவை நேத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்த. 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்னையா பண்றது? இப்ப மட்டும் என்ன குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து மூடிடுவோம். எப்படி பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாள கடையை மூடணுங்கிறிய உருப்படியாடா நீ? போடா. ஆறுபடி அரிசி மாவை இட்லி வார்த்துட்டேன். ஒரு 200 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. ஒரு சின்ன தொழில் ரகசியம். உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உம்மன் இருக்கேல? ஏயா மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துன கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே நான் வீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன்னு கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன 100 கணக்குல வடைய சுட்டுட்டாங்கிற. இப்ப என்னையா பண்றது? இதுக்கும் ஒரு தொழில் ரகசியம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க தின்னு தீத்துறாங்கறியா? சேர்ந்த ஒரு நாள்லயே என்னுடைய ரகசியங்க பூரா தெரிஞ்சுக்கிட்டீங்களே. பெரிய தங்கமல ரகசியம். போயா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்ச? எப்போ என் முகத்துல நான் முடிச்சேன். உன் முகத்துல தானே. உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு. கேட்டாலா? கேட்கலையே. எப்பா ஊரு பூரா பாத்துட்டேன், ஒரு ஈக்காக கூட காணுமே. ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்ச கூட்டத்தை எடுத்துட்டானோ? ஏய் வத்தல, என்னடா கல்லு எல்லாம் வந்து இறங்குது? ரோடு போறதுக்கா இருக்கும். டேய், சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது. ரோடு போறதுக்கு எதுக்கு சோடா பாட்டில்? அது தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன்? உங்க அண்ணன் ராமசாமி இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு. நீ என்னடா உன்னால இந்த நாடே அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறியா? என்னங்க இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்து. கடையே தரக்கூடாது, இது உனக்கு தெரியாதா? கடையை திறக்கலாமா திறக்க கூடாதுன்னு யார்ட்டையா கேட்டியா? அதாவது 24ஆம் தேதி காலையில 6ல இருந்து 6:45 நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க. நீ ஏன் மூடுறியா இல்ல நாங்களே மூடட்டுமா? நானே மூடிடுறேங்க. டேய் ஏறா எடு, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வை. மூடு மூடு மூடிடு. நானே மூடிடுறேங்க. கனகராஜ் கஃபே, அருமையான பேர். கனகராஜனா, கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கும், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, கொஞ்சம் உள்ள வரியா? எதுக்கு? திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயோ 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 ஐயோ. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் பாபு. நேத்து உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, எப்படி இருக்காங்க? அவங்க இப்ப நல்லா இருக்காங்க ஃபாதர். புதுசா 2 பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்க நான் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தா கொஞ்சம் வேற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ட்ரெஸ்ஸையே போட்டு அவங்களுடைய. புரியுதுப்பா. நேத்து ஒரு நாள் நீ இல்ல, யாரோ 2 பேஷண்ட் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால இங்க இருக்க வார்டன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. ஐயோ, போய் என்னன்னு பாக்குறியாப்பா? ஓகே ஃபாதர். முடியாதுன்னு உலகத்துல நான் எவனுக்கு அடிபட வேண்டிய அவசியம் இல்ல. காந்தி எல்லாருக்கும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. என்ன எதுக்கு இன்னொருத்த அதிகாரம் பண்ணணும்? நோ, நெவர். என்ன இது? நீ அந்த மாத்திரை தொடக்கூடாது. என்ன நீ தொடக்கூடாதுன்னு சொல்றியா? தொட்டா
என்னாச்சு? நீ அந்த மாத்திரையை வாயில போட்டுருவியா? இப்ப நீ மட்டும் தண்ணியை குடிச்சு அந்த மாத்திரையை முழுங்குன, இப்ப என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி. அதானே, இந்த உலகத்துல எவனும் என்ன அடிபடி வைக்க முடியாது. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாயை திறக்காத. ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாதே. இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் என் தலையில மண்ணாறு போட்டுட்டான் போ. என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு? நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நிஜமாவா சொல்றீங்க? இப்ப வேணாம், சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன். பார்சல் பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். வரட்டுங்களா? மாஸ்டர்! என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ, லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 இருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? ஃபுல் ஆயில், ஆஃப் ஆயில். அப்படியா? 2 புல்லு, 2 ஆஃப், 1 குவார்டர். இந்த சட்டத்துணி எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. நாங்க எடுத்தெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000த்துல கொண்டு வந்து நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டியதானே எங்க வேலை. நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். அண்ணாச்சி, நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபாய் பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். டேய், போயிட்டு வாடா. தம்பியை நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்டா, பார்சல் எடுத்துக்கோ. இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன். வா வா, சுருக்கா வா. 50 காசு குறையனே, நாளைக்கு தரேனே. 50 பைசா? 1000 கணக்குல வரவு செலவு நடந்துகிட்டு இருக்கு. போயா போயா. வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ணாச்சே, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பிட்ட கொடுத்துருங்களேன். சரி சரி சரி. அண்ணா, அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க. எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? 1 2 குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா? தம்பி வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்காரு. உட்காருங்க தம்பி.
உட்காரு. தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 குறைச்சிட போறேன் மாஸ்டர். தம்பி 1000 எப்படி எடுத்துக்கிட்டு போவ தம்பி? வேணும்னா என் ஹோட்டல் போயிட்டு அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துன்னு போயிடுறேன். கிண்டலா? லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா, லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வித்து துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தாங்க லட்டு. டேய், துட்டுக்கு லட்டா லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டை வாங்கிக்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் உன்னை ஏமாத்துறேனா? ஷூ, முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க 2 பேரையுமே அவன் ஏமாத்திட்டான். 16, 19, 20. இல்ல 14, 18, 20. தப்பு. ஹலோ, கம் வா. வா. இரு. இங்க யார் இருக்காங்க? நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். எல்லா சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. வா, ஜோதியில ஐக்கியமாயிடலாம். இரு. நான் உன் கூட வரணும்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். எனக்கு டெஸ்டா? ஆமா, அதுல நீ பாஸ் பண்ணாதான் நான் உன் கூட வருவேன். கேள்விகள் என்னவோ? நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால். முண்டம், நான் முயல் பிடிச்சாலும் சரி, நீ முயல் பிடிச்சாலும் சரி, யார் முயல் பிடிச்சாலும் சரி, 4 கால் தானே இருக்கும். என்ன கரெக்டா? கரெக்ட். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி இப்படி இல்ல, இதா 2. இல்ல, ஏற்கனவே ரொம்ப குழப்பமா இருக்கு. இது இல்லாம கேப்போம். ரெண்டாவது கேள்வி. காக்கா காக்கான்னு கத்துறதுனால நம்ம காக்கான்னு கூப்பிடுறோமா, இல்ல நம்ம காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா காக்கான்னு கத்துதா? இல்ல, இது ரொம்ப ஸ்பீடா போனா கேள்வி புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நிதானமா கேளு. சரி, காக்கா காக்கான்னு கத்துறதுனால நாம காக்கான்னு கூப்பிடுறோமா, இல்ல நம்ம காக்கான்னு கூப்பிடுறதுனால காக்கா காக்கான்னு கத்துதா? அது காக்கான்னு கத்துறதுனால நாம காக்கான்னு கூப்பிடுறோம். நம்ம காக்கான்னு கூப்பிடுறதுனாலயும் காக்கான்னு கத்தலாம். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ரெண்டும் வச்சுக்கலாம். கரெக்ட். மறுபடியும் முண்டம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்கும், 2 பதில் எப்படி வரும்? இல்ல, நான் எப்படி உன்னை உள்ள கூட்டு போகணும். அதனால இந்த கடைசி கேள்வி கொஞ்சம் என் லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டுமே. ஓ லெவலுக்கு? யூ மீன் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். வருது. வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா. யார் அவ? யூ மீன் திஸ் இஸ் சிம்பிள்? எஸ், வெரி வெரி சிம்பிள். பாபு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? இல்ல சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார். என்னப்பா காம்ப்ளிகேஷன்? இல்ல, இந்த பொண்ணு சில கேள்விகள்லாம் கேட்டது. அதுக்கு நான் கரெக்டா பதில் சொன்னா தான் கூட வருவேன்னு சொல்லிச்சு. ஆனா அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு ஒண்ணு கூட என்னால பதில் சொல்ல முடியல சார். அவ்வளவு கஷ்டமா? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். அம்மா, சார் ஃபாதர், நீ ஏதாவது கேள்வி கேட்கறேன் இவர்கிட்ட கேளு. அப்படியே ஒவ்வொன்றுக்கும் பளிச்சுன்னு பதில் சொல்லுவார். எதை கேட்டாலும் சொல்லிடுவாரா? அசத்திடுவாரு. ஸ்டடி ஃபாதர். கேளு. சரி, ஓல்டு மேனா இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், ஆனா கஷ்டமான கேள்வி. ஸ்டடி ஃபாதர். இது எத்தனை? 3. முண்டம். நோ, இஸ் கரெக்ட். குட், வெரி குட். ஐ அம் கமிங் வித் யூ. என்னங்கடா இது? அது சரி, எனக்கு 7 வருஷம் தான் சர்வீஸ், அவருக்கு 30 வருஷம். மேட்ச் ஆயிருக்கும். என்னடா பாக்குற? என்ன எல்லாம் நீயே அடிச்சிருக்கிற? எனக்கு கொடுங்க. இந்த பாருடா, சீரட்டு குடிக்கிறது தப்பு. அதுலயும் அண்ணன் சீரட் குடிச்சேன்னா ஊர்க்காரங்க நேரம் உன்னை போக்கின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இப்ப என்ன பொறிக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பியா? இந்த அப்படி உன் முன்னாடி உட்காந்து சீரட்டு குடிச்சேன்னா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் ஓரமா உட்காந்து தம் அடிக்கிறேன். யாரா வந்தா சொல்லு. ஏன் என்ன பார்த்தா எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதான் நீயே ஒத்துக்கிட்டிய பொறிக்கணும். அப்புறம் என்ன?
ஏய், சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போணுமா? என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? வாயத்தரம் சொல்ல. வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? போஸ் குடுக்குற? வராங்க. ஏய், பின்னால வண்டி எடுக்கிறேன், பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. வாங்க வாங்க, முட்டுதா? முட்ல வாங்க, இப்போ முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாடா? நீங்க மட்டும் ஏமா வாசல்ல யாரு கோலம் போட்டா? பெரியவனா சின்னவனா? ஒரே அசிங்கமா இருக்க. நீயாவது சொல்லி கொடுக்கப்படாது? அக்கம் பக்கத்துல இருந்து வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த வீட்டுல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா? அவங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் கோலம் போடுறது? இந்த வீட்டுக்கு ஒரு சிரிக்கி வரக்கூடாதா? மருமக வந்த உடனே அவதான் சாணி தெளிச்சு கோலம் போடுவான்னு நீ நினைக்கிறியா? அவளுக்கு இவனுங்க தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க. வேணா பாரு, பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க. இவனுடைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நேத்து தான் அரசப்பட்டிக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். பெரியவனுக்கா சின்னவனுக்கா? ஒரே பொண்ணை 2 பேருக்கா கட்டி வைக்க முடியும்? பெரியவனுக்கு தான். அவனுக்கு தானே கழுத வயசு ஆகுது. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு அவனை ஒரு 8 போய் பார்த்துட்டு வர சொல்லு. போகும்போது என் கல்யாண பட்டு வேட்டிய கட்டிட்டு போக சொல்லு. ரொம்ப ராசியானது. வேட்டிய பார்த்த உடனே பொண்ணுக்கு புடிச்சு போயிடும். பாட்டி, பொண்ணு கருப்பா சொப்பான கேளுங்க. ஏண்டா ராயசாமி, பொண்ணு கருப்பு தோலா சிவப்பு தோலா? புலித்தோலு. கழுத கட்டுன்னா கட்ட வேண்டியதுதானே? ஏப்பா, பொண்ணு எனக்கு பிடிக்க வேணாமா? பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சா போதாது. டேய், போற பாக்குற திரும்பி வந்துடுற. ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், தெரியுதா? பா. எந்த ஒரு பொண்ணு? அரசப்பட்டி. அரசப்பட்டியில இறங்கி? அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு, அதுல புதி மூதேவி. பஸ்ஸ விட்டு இறங்குடா, அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன் விவரமா. பாட்டி, நான் அவன மாதிரி தோணை பத்தி எல்லாம் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன். கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்குன்னு ஒண்ணு பார்க்க சொல்லு பாட்டி. யாப்பா, பெரியவனுக்கு தான் அரசப்பட்டியில பார்த்தது மாதிரி சின்னவனுக்கு தான் ஆண்டிப்பட்டியில பார்த்துட்டா. ஆண்டிப்பட்டியா? ஆண்டிப்பட்டினா உனக்கு அவன் இருக்கா? அங்க இருக்க பொண்ணுகள்லாம் லட்சணமான பொண்ணுங்க. இவனுக்கு யாரு கொடுப்பா? நாம இவனை ஒரு வினோபாபா மாதிரி, வள்ளலார் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன். ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு. ஏப்பா, உங்ககிட்ட நான் தைரியசாலின்னு சொன்னா? கோழைன்றியா? ஆமா. பயந்தா கொள்ளின்றியா? ஆமா. அறிவில்லைன்றியா? ஆமா. அட தோ, உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான் பேமானி? இந்த வீட்டுல என்ன பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம். டேய், அவன் 2 வயசுக்கு உனக்கு மூத்த வேண்டாம். அவன் தான் முதல்ல கல்யாணம் செய்யணும். 2 வயசு சின்ன பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறது. அதான் உங்க அப்பா கிட்ட கேட்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல, எனக்கு 18 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்னைய கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏய், ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்னைய கட்டிக்கிறவனு சொல்றேன். ஏய், அறிவு கட்டவனே, எங்க அம்மாளையா கட்டிக்க போற? ஏன் நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால நான் இந்த வரேன்டா. ஏய், இல்ல, டேய், ஏப்பா, ஏய். உன் பேர் என்னம்மா? இத பாருமா, உன் பேர் என்னன்னு கேட்டேன். பேர் யார் வைப்பாங்க? அப்பா அம்மா வைப்பாங்க. அப்பா அம்மா இல்லாட்டி? வளர்த்தவங்க வைப்பாங்க. வளர்த்தவங்களும் இல்லாட்டி? அது எப்படிமா? உன்னை யாராவது ஒருத்தர் வளர்த்திருக்கணும் இல்லையா? இல்லையே, நானா பிறந்து நானா வளர்ந்தேன். அதனால எனக்கு பேர் இல்ல. அப்படியா? உன் ஊராது எதுன்னு தெரியுமா? நீ என்ன, நான் என்ன கைதியா? நீ என்ன போலீஸா? நீ பாட்டுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க. ரெஸ்பெக்டா பேசு. அவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற? ஃபாதர். ஓ ஃபாதரா? கிறிஸ்துவ பாதிரியார். அல்லாஹ் அல்லாஹ்
we will discuss. பாபு லாக் பண்ணிக்க. சரி பாபு. अल्लाह, अरे अल्लाह, अरे अल्लाह, तुम किधर है? ए, நில்லு நில்லு. ஏன் இந்த வீட்ல பூட்டி வைக்கிற? இனிமே நீ இங்க தான் தங்கணும். மாட்டேன். இந்த வீட்ல பால்கனி இல்ல, டப் இல்ல, ஸ்விம்மிங் பூல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பக்கத்துல 3 மாடி பங்களா இருக்கு, அங்க எல்லா வசதியும் இருக்கு. நாளைக்கு அங்க போலாம். அம்மா தாயே, இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரின்னு பாதிரியார் சொல்லுவாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் குழந்தைகளை விட ரொம்ப பாவப்பட்டவங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா ஒண்ணு அழுது காட்டுவாங்க, இல்ல முகவாட்டத்திலேயாவது காட்டுவாங்க. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு அது கூட தெரியாது தாய். அதனால இங்க இருக்கிற நோயாளிங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வெளியே போகணும். எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசா எந்த நோயாளியுமே இந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது தாய். குட், வெரி குட். கை இறக்கியோங்க, இறக்கியோங்க. இவ்வளவு தூரம் சாமி கும்பிடுற அளவுக்கு தெளிவாயிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றம். ஆமா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பரவாயில்ல சொல்லு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்ல பாபு, உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டோம் பாபு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்த என்னது? பல் பொடி, பல்லு தேய்ச்சுக்கோ. இரு இரு பொடி. நான் பல் தேய்க்க மாட்டேன். ஏன், என்னாச்சு? எனக்கு பேஸ்ட் பிரஷ் தான் வேணும். இது கை காசு போட்டு வாங்கினதுமா. பேஸ்ட் பஸ் வாங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விரலையே தேய்ச்சுக்கோ. ஐயா, விரல தேய்ச்சா டர்ட்டி. பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரஷ்ஷாவது வேணும். நான் எங்க போய் பிரஷ்? 1 minute, பிரஷ் இஸ் கமிங். கை நீட்டு. This is paste and this is brush. இது என்ன இப்படி இருக்கு? This is our old tradition, discovery of India. Okay? ஓகே. ஆமா, இங்க பைத்தியம் எங்க இருக்கு? இங்க இல்ல, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல. அப்படியே ஒரு வாக்கிங் போய் அந்த பைத்தியங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? பைத்தியங்களையா? ஆமா, தமாஷா இருக்கும். என்னது? ஒண்ணு இல்ல, அது வேற. நீ வா. அது அதிர்ச்சி பைத்தியம். அதிர்ச்சி பைத்தியம்னா? அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும். புரியல. அது பேசினா தான் புரியும். கம் கம். காலை என்ன? காலையில் என்ன இட்லியா சாப்பிட்டீங்க? பயப்படாத. இவங்களுக்கு சொந்த ஊரு திருச்சி. திருச்சியா? போலாம். புரியல. இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? என்னாச்சு? அது பைத்தியம். எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன? அதாவது இந்த மரம் சாஞ்சி விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம். அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துலதான். பைத்தியமா? அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் உளுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சுக்குவா? உளுந்துராம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவியா? இத பாருங்களேன். ஸ்ட்ராங்கா பிடிச்சு. அதாவது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மூளை குறைச்சல். நம்ம மூளையை கரெக்டா பிரயோகப்படுத்தணும்னு வை, அவங்கள கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே? நோ. மெல்ல கையடி, மெல்ல. எப்படி? இந்த ஆளை விட நீ பெட்டர். எதுக்கும் மூளை வேணும். யாருக்கு? எனக்கா? ரைட், லெஃப்ட். எவன்டா ஆஃப் பண்ணுது? 10 மணிக்கு கரண்ட் போயிரும், உனக்கு தெரியாதா? ஏன் கத்துற?
என்ன சித்தப்பா அரைகுறையா நிக்கிறேன்? என்னைக்கு நான் முழுசா நின்ன எதுல தலையை விட்டாலும் அரைகுறையாத்தான் நிக்குது. ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி? எங்க காலையில கடையை திறக்கும் போதே எப்ப மூட போறேன்னு கேக்குறான். நீ உஷாரா இருந்தா தானே வியாபாரம் ஒழுங்கா நடக்கும். ஏமாத்திரன்னு நினைக்கிறவன் தான் கடைக்கு வர்றான். மத்தவெல்லாம் பாட்டு போட்ட உடனே சினிமா கோட்டைக்கு ஓடிடுறானே. ஏன் சித்தப்பா உன் ஹோட்டல்லே சினிமா தியேட்டர் ஆரம்பிச்சுட்டா? என்ன சொல்ற? வாங்க போங்க வாங்க போங்க வாங்க போங்க என்னங்க லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, படம் சரியாவே தெரியல. உங்கள் சேவையே எங்கள் சேவை. லைட் ஆஃப் பண்றா. லைட்ட போடுறா. ஐயோ நிறைய காலி பண்ணிட்டாடுங்களே. இங்க வா. லைட் போட்டு தான் படம் காமிப்பேன், இஷ்டமா? ஐயா லைட் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களா? நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. நீ தோட திவால் தான் அடி சேர்ப்பால. சார் எஸ் லைட் போட்டு தான் படம் காட்டுவேன், இஷ்டமா? எனக்கு லைட்டோடு பார்த்தா தான் பிடிக்கும். சார் என்ன சாப்பிட போறீங்க? ஸ்வீட். ஸ்வீட்டா? மாஸ்டர் சார ஸ்வீட்டா கவனி. புதுசா மத்தியானம் பிடிச்சது. நான் வீடியோ கேட்டேன். முதலாளி வீடியோ பத்தி கேட்கிறாரு சாரு. என்னங்க வீடியோ எங்க வாங்குனீங்க? நமக்கு ஒண்ணு வேணும். வாங்கி கொடுத்தா கமிஷன் கொடுப்பீங்களா? சீப்பா வாங்கி கொடுத்தா தரேன். பேப்பரோடவா பேப்பர் இல்லாமலா? நீங்க எப்படி வாங்குனீங்க? 5000 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் என்ன மடையனா? பேப்பர் இல்லாம தான். அப்படின்னா கடத்தல் சரக்குதான். ஓஹோ. அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். கைய கொஞ்சம் காட்டுங்க. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 1. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். மூர்த்தி என்ன என்ன பாபு? இல்ல வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா. இப்படி ஒரு விடுகதை இருக்க, இதுக்கு என்ன பதில்னு உங்களுக்கு தெரியுமா? தலை சுத்துதே பாபு. நம்ம சர்வீஸ்ல இப்படி ஒரு விடுகதை கேள்விப்பட்டதே இல்லையே. கரெக்ட்ண்ணே, எனக்கும் கேட்ட நாள்ல இருந்து தலை சுத்திட்டு தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத பாபு. நம்ம சின்ன வீட்டுக்கு அத்துப்படி. நான் இப்ப நேரம் அங்கதான் போயிட்டு இருக்கேன். சாயங்காலம் விட வரேன். அடங்க பாடு. முடியாது. முடியாதுன்னா முடியாது. ஏய், நீ இங்க தப்பிச்சு வந்த? என்னால முடியாதுன்னா முடியாது. ஹலோ, என்ன என்ன முடியாது? இல்ல, என் வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை வந்தான். அந்த ஆளு எனக்கு பிடிக்கல. அப்ப முடியாதுன்னா முடியாது தானே? ஒருவேளை உண்மையிலேயே இப்படி ஏதாவது நடந்து அதனால இந்த பொண்ணு மென்டல் ஆயிருக்குமோ? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சப்பாத்தி போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹை,
உனக்கு சப்பாத்தி எல்லாம் போட தெரியுமா? சுமாரா போடுவோமா? சப்பாத்தி கல்லுல தானே போடுவாங்க, இங்க என்ன பண்ற நீ? கரெக்ட்டுமா. சப்பாத்தி கல்ல போடுறதுக்கு முன்னால முதல்ல மாவு பிசையணுமே. கூட நான் பசஞ்சு தரேன். இல்ல உனக்காக நான் பசஞ்சு தரேன் கூட. இரு முதல்ல கையெடு. அதாவதுமா சப்பாத்திக்கு மாவு பிசைறது இருக்க, இது ஒரு சாதாரண சமாச்சாரம் இல்ல. இதுக்கு ஒரு விதமான பக்குவம் தேவை. உதாரணத்துக்கு தண்ணியும் மாவு மிக்ஸ் பண்ணும்போது மாவு திரி திரி ஆயிடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2, எண்ணெய் இருக்க அது ஒரு இதமா தான் தடவணும். பாயிண்ட் நம்பர் 3, மாவு பலகையில ஒட்டாம இருக்கிறதுக்காக இந்த வறண்ட மாவுடைய தூள் இருக்க, அதான் அந்த துகள்கள் அதை லைட்டா அப்படி மேலோட்டமா தூக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமான பாயிண்ட், மாவு பிசைற கைப்பக்குவம் இருக்க, அது நம்ம அளவுக்கு உனக்கு வராது. சொல்லி கொடுத்தா கரெக்டா செய்வேன்ல? இல்லம்மா, என் டேஸ்ட்டுக்கு அது ஒத்து வராது. ப்ளீஸ் விட்டுறேன். பெரிய டேஸ்ட். இரு அது எதுக்கு எடுக்கிற? இது என்னன்னு பாக்குறேன். இது மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல வச்சு உருட்டுற கட்டை. அப்ப நான் உருட்டுறேன் கூட. இரு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ கரெக்டா வந்துட்ட. இந்த வருஷம் பூரா முழுகாம இருப்பா, ஆனா புள்ள பெத்துக்க மாட்டா, யார் அவ? அப்படி ஒரு விடுதலை போட்டையே, அதுக்கு என்ன பதில்னு தயவு செய்து சொல்ல. சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். நோ நோ. மாவு பேசுறேன்னு சொன்னியே, இந்த பேச வேண்டாம். இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? சரி, வேற என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லு, அதை நான் செய்யறேன். எதை சொன்னாலும் செய்வியா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஓகே. என்ன உன் முதுகுல உப்பு மூட்டை ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரி பூரா ஒரு சுத்தணும். என்ன என்னாச்சு? எவனாவது 4 பேர் பார்த்தா என்னையும் உன் லிஸ்ட்ல சேர்த்திடுவான். சரி சரி. ஆஸ்பத்திரியில வேண்டாம், இந்த ரூம்குள்ளேயே ஒரு சுத்துவோம். இங்கதான் யாரும் பார்க்க மாட்டாங்களே. சரி, நான் உன்னை உப்பு மூட்டை ஏத்திட்டு இந்த ரூம்குள்ளேயே ஒரு ரவுண்ட் வர்றேன். முதல்ல பதில சொல்லிடு. நான் பதில் சொல்லிட்டா நீ என்ன ஏமாத்திடுவியே. நான் உப்பு மூட்டை ஏத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்த மாட்டியே? மாட்டேன். நிஜமா? நிஜமா. சரி, எனக்கு எப்படியும் பதில் தெரிஞ்சாகணும். ஏன்னா நீ என்கிட்ட சொன்ன நாள்ல இருந்து தினம் ஒரு 10 பேர்கிட்டயாவது கேட்கறேன், ஆனா எவனுக்குமே தெரியல. அதுக்கு பதில் தெரியாம ராத்திரில தூங்க முடியாம ஒரு மாதிரி ஆயிட்டேன். எந்திரி. குடுக்குறேன், நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. கை கூட. உப்பு வாங்கலையோ உப்பு சொல்லிக்கிட்டே போ. உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு. என்ன? இல்ல கொஞ்சம் கீழே இறங்கு. ஏன்? இல்ல மூட்டையை பிரட்டி போடணும். மூட்டையும் புரட்டி போடணுமா? எதுக்கு? இல்ல இது ஒரு மாதிரியா இருக்கு, மூட்டையை பிரட்டி போட்டா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இல்ல இல்ல புரட்டி போட வேணாம், இப்படியே போ. இறங்கு. உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். அது மூட்டையை பிரட்டி போட்டாலும் சௌரியமா தான் இருக்கும். நீ அப்படி திரும்ப, கை அப்படியே கொஞ்சம் தூக்கு மேல, அப்படியே சாண்டிக்கோ. உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு, உப்பு வாங்கலையோ உப்பு. ஏன் மூட்டை நின்னுடுச்சு? வா. ஹை 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 ஹை. ஐயோ, ஏன் மூட்டைய கீழே போட்ட? ஏய் தூக்கு தூக்கு தூக்கு. என்னது நேரங்காலம் தூக்கு கண்டு. சாரி ஃபாதர், அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமா உப்பு மூட்டை தூக்குன்னு சொல்லிச்சு. அது கூட நான் நேரம் தூக்கல, புரட்டி போட்டு தான் தூக்குனேன். என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன குழம்பு? மீன் குழம்பு. எனக்கு கொஞ்சம் தரக்கூடாதா? அண்ணா வா வா. விளையாடலாமா? யாரு கூட? நம்ம ஆண்டாள் கூட தான். கொடுத்து வச்சவன்டா. நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, ஏய், நான் உனக்கு பெரியவன்ல, ஏன்டா என்ன பாண்டியனை கூப்பிட்ட? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். ஐயா வரலையானா? ஐயோ வரலையானா? ஐயா வரலையானா? நான் வரலையானா? எடுக்கிற டைட்டா வர மாட்டேங்குதுண்ணா. இனிமே என்ன பாண்டியனை கூப்பிடுவிய? கூப்பிடவே மாட்டேன். கூப்பிட்டா என்ன பண்றது? கூப்பிட்டு மறுபடியும் டைட்டா மாட்ட விட்டுருங்க. ஐயா ஐயா டைட்டா அடிக்குதுண்ணா.
ராசா, அங்கேயா? உனக்கு என்னப்பா ஆச்சு? ஐயோ, எந்த தருதலடா உன் தலையில இதை மாட்டிச்சு? அண்ணன் தாப்பா வல்லாதுக்கு மாத்திருச்சு. அண்ணன் திட்டாதப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் தலையில டவுசா மாட்டி வச்சிருக்க நீ. உன் பையன் தலைக்கு சொம்பு தான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிறேன், சந்தோஷப்பட்டுக்க. அடி செருப்பால. கடைக்கு வா, உன்னை பேசிக்கிறேன். அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. எப்பா அண்ணன் அடிக்காயங்கப்பா. அண்ணன் நல்ல வருப்பா. எப்பா அண்ணன் நல்ல வருப்பா. டவுசாவை மாட்டி குழப்பிட்டாரு. வைத்திர வைத்திர, எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. இது தலையில டவுசா மாட்டிக்கிச்சு. எடுக்கிறோம் எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரமாச்சு தேக்ஸா மாட்டி? 1 மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்கு அழுகுற? எழுதுங்க. இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். உண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் மூட்டில் முடிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியரே. இத பாருங்க. இத பாருங்க. இப்ப ஃபாதர் வந்து நீங்க எல்லாம் கூடி சீக்கிரம் குணமாகணும்னு உங்களுக்காக அவரு கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுவார். அவர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றாரோ அதே மாதிரி நீங்களும் கீழே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும். ஓகே? குட். ஃபாதர், நான் தெளிவா சொல்லிட்டேன். எல்லாரும் கரெக்டா பண்ணுவாங்க. ஷூர்? ஷூர் ஃபாதர். பர்ஃபெக்ட்டா உட்கார்ந்து பண்ணுவாங்க பாருங்க. குட். நல்லா பாருங்க. ஃபாதர் எப்படி பிரார்த்தனை பண்றாரோ அதே. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபாதர் எப்படி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணாரோ அதே மாதிரி பண்ண சொன்னல. அத பார்த்து பண்ணுங்க. அடச்சி. ஃபாதர் எப்படி உட்கார்ந்திருக்காருன்னு பாருங்க. நல்லா முட்டி போட்டு இப்படி வச்சிருக்காருல்ல, அதே மாதிரி உட்கார்ந்து பண்ணுங்க. அடச்சி. இரு. ஃபாதர் பாருங்க. இப்படி முட்டி போட்டு இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றாரு. அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. பாபு, என்னாச்சு? இல்ல ஃபாதர், இவங்க எதுக்காக தலை பிச்சுக்கிட்ட? இல்ல ஃபாதர், கொஞ்சம் அதிகமா அரிச்சது, அதனால சொரிஞ்சுக்கிட்டேன். குட். ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆமா. பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐம் சாரி அப்பா. थैंक यू. டாக்டர் ப்ளீஸ். எல்லாரும் இப்படி வாங்க. இந்த பக்கமா திரும்பி லைனா நில்லுங்க பார்க்கலாம். கூட்டம் அதிகமா இருக்கு. 2வது பேட்ச் இந்த 4 பேர் ஓடிக்கலாம். போ நில்லுங்க. எங்க இப்படி ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஸ்டெடியா உட்காருங்க பார்க்கலாம். ரன்னிங் ரேஸ்க்கு இப்படியே உட்காருவாங்க. நான் காட்டட்டுமா? தெரியுமா உனக்கு? காட்டு பார்க்கலாம். குட். பர்ஃபெக்ட். எல்லாரும் இதே மாதிரி உட்காருங்க. அதோ அங்க தூரமா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் தெரியுதா? ஆமா தெரியுது. இப்ப நான் 1 2 3 சொன்ன உடனே ஓடி போய் அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் டச் பண்ணிட்டு திரும்பி ஓடி வரணும். ஓகே? 1 2 3. எந்திரி. யூனிஃபார்ம் போடுனா பாதிரியார் கேட்டு பாவாடை சட்டை மட்டும் போட்டு தெரியுதுல்ல, மத்ததுல எல்லாம் அது வேண்டாம். ஒரு ஆள் பரவாயில்ல, ரிவர்ஸ்லயாவது ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் நிக்கிற இடத்துலயே ஓடிட்டு இருக்கான். அவன் பாரு படுத்துட்டா கூட கையை கால ஆட்டிக்கிட்டு இருக்கான். நீ மண்ணு மாதிரி இப்படியே பாவலா பண்றது என்ன அர்த்தம்? ஒரே ஒரு புத்திசாலி மட்டும் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஓடிட்டு இருக்கான் பாத்தியா? அங்க பாரு. ஐயோ டேய், ஐயோ ஐயோ.